இன்றைக்கி நாம் ப்ரெட்டில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ப்ரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். இதை செய்கிறதுக்கு நான் இங்கே 2 ப்ரெட் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ப்ரெட்டில் ஃபுல்லாக புதினா சட்னியை தடவிக்கலாம். இது போல் ப்ரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவிக்கோங்க. இன்னொரு ப்ரெட்டில் ஃபுல்லாக டொமேட்டோ கெச்சப் தடவிக்கோங்க. இந்த புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெட்டில் வைக்கிறதுக்கான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. நாம் இதில் பச்சை மிளகாய்க்கு பதிலாட்டு குடை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை அவிச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா 2 கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க. என்னோடய மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மசாலா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ கடைசியாக துருவின கேரட், அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த மசாலாவை புதினா சட்னி தடவி வச்சுருந்த ப்ரெட்டுக்கு மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் துண்டை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் அதில் பட்டர் அப்படி இல்லைன்னா உருக்குன நெய் 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். ப்ரெட்டோட 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் ஆகிற டைமில் புதினா சட்னி எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு புதினா இலை எடுத்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு வெங்காயம், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் புதினா சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுட சுட இந்த ப்ரெட்டை 2ஆக கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெட் ரெசிபியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.